மைக்கேம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். பொதுத் தேர்வு சட்டத்திருத்த மசோதா பார்லிமெண்ட்ல இன்னைக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க. மற்றும் கரூர் கூட்ட நெரிசல்ல உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்ட அரசாணையை மதுரை அமர்வு ரத்து பண்ணியிருக்கு. மற்றும் வருகின்ற கூட்டத்தொடரில் அமைச்சர் வில்சன் அறிக்கை தாக்கல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காரு. இதை சார்ந்து இருக்கக்கூடிய பல விஷயங்களை தான் இன்றைக்கி அலசி ஆராய இருக்கிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பல விஷயங்கள் இந்த வீடியோக்குள்ளே இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவங்க குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்ட அரசாணையை இன்றைக்கி மதுரை அமர்வு ரத்து பண்ணியிருக்கு. அது கொடுக்கும்போதே பல விவாத பொருள் அடங்கிச்சு. அந்த இதில் பல விவாத பொருள்கள் அதை சுற்றி எழுந்த வண்ணம் இருந்தது. இன்றைக்கி ரத்து பண்ணியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? ஏன் இந்த திடீர் ரத்து? அதாவது கூட்ட நெரிசலில் இறந்தவங்களுக்காக நாங்கள் அரசு வேலை கொடுக்க போகிறோம்னு சொல்லும் பொழுதே அது ஒரு பிரச்சனையாக மாறிச்சு. அதற்கு பிறகு இந்த மாதிரி கொடுக்க முடியாது. ஏன்னா லட்சக்கணக்கான பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி ஒழுங்காக நடத்துறதில்ல. நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு முன் உதாரணத்தை உருவாக்குனீங்கன்னா என்ன வருது? அப்புறம்னா நீங்கள் அப்படியே போய்கிட்டே இருந்தால் மாஞ்சோலை, தூத்துக்குடி இப்படியே போகும் அப்படின்னு எல்லாருமே பிரச்சனை பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா என்ன விஷயம்னா இவர் எதோ கெயின் ஆகிடும், இவருக்கு ஏதாவது கெயின் ஆகும் அப்படின்னு. இன்னொன்று இந்த மாதிரி விவகாரங்களில் கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். அப்போ இல்லை நாங்கள் நிரந்தர வேலை கொடுக்கல அப்படின்னு ஒரு மாதிரி சமாளித்து கொடுத்தாங்க. இது அந்த இதில் போகும்போது அதுக்கு முன்னாடியே நீதிபதி சொல்லிட்டார், நிரந்தர வேலை கொடுக்கக்கூடாது, தற்காலிகமாக தான் கொடுக்கணும். அந்த வழக்கு இன்றைக்கி விசாரணைக்கு வந்திருக்குது. அதில் இந்த அரசாணையை ரத்து பண்ணியிருக்காங்க. இது மேட்ரு கிடையாது. இது கவர்மெண்ட் நினச்சா மறுபடியும் அவங்க மேலே கூட போவாங்க, மேல்முறையீடு போவாங்க. அவங்க உச்சநீதிமன்றம் இருக்குது. அது என்ன ஆகுதுன்னு தெரியல. அதனால் இது கிட்டத்தட்ட இந்த அரசுக்கு ஒரு பின்னடைவு தான். ஆனால் உச்சநீதிமன்றம் போனாங்கன்னா அங்கே எப்படி ஆகுதுன்றது தெரியல. இந்த பார்லிமெண்ட்டில் இன்றைக்கி ஒரு மசோதா தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாம் சம்மந்தமாக. அதில் குறிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10 ஆண்டு சிறை, 1 கோடி ரூபாய் ஃபைன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த போராட்டமும் அதை சுற்றி இப்போ பார்லிமெண்ட் தாக்கல் பண்ண அந்த மனுவும் எப்படி பார்க்குறீங்க? போராட்டம் வேற வாபஸ் வாங்கிட்டாங்க. காக்ரோச் பறந்து போயிடுத்தோ, கிளிக்கு ரெக்கம் முடிச்செடுத்து ஆற்ற விட்டே பறந்து போச்சு அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அஜெண்டா. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒட்டுண்ணிகள் போராட்டம்னு. அதாவது காக்ரோச்சு அந்த அமைப்பு, அதுக்குள்ளேயே 1000 பிரச்சனை இருக்குது. இந்த அபிஜித் எங்கேருந்து வந்தார், எப்படி திடீர்னு 2.5 கோடி பேர் அதில் சேர்ந்தாங்க, எது தேவை, அதாவது இதை தொட்டால் வெடிக்கும் அப்படின்ற மாதிரி அந்த நீட்டு பிரச்சனை. ஆனால் நீட் தேர்வு மேலே எல்லாருக்குமே கடுப்பு இருந்தது. என்ன கடுப்பு? தேர்வு கூடாதுன்னு இல்லை, திடீர்னு எக்ஸாம் கேன்சல் பண்ணுறீங்க, அந்த மாதிரிலாம் பண்ணால் ஒவ்வொருத்தருக்கும் அது பெரிய விஷயம்ல. நமக்கெல்லாம் ஸ்கூல் முடித்தவொன்னே லாஸ்ட் எக்ஸாம் முடிச்சவங்கள ஜாலியாக இருப்போம். அந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்குமே அந்த அந்த பரீட்சை ஹால்குள்ளே போய் உள்ளே உக்காந்துட்டாங்க குழந்தை அப்படின்னா தான் அவங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். நீ போகும்போது இதுன்னா ஏகப்பட்ட பிரச்சனை. ஹால் டிக்கெட்டில் இடம் போட்டிருப்பாங்க, அந்த இடத்த கூட போய் முன்னாடி பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி பல சிக்கல் இருக்குது. அப்போ எக்ஸாமே கேன்சல் பண்ணிங்கன்னா இப்போது இது ஒரு மத்திய அரசுக்கு ஒரு எச்சரிக்கை. ஒரு விஷயத்த எனக்கு என்னென்னு ஹேண்டில் பண்ணால் ஜனங்களுடைய கோபம் எப்படி வெடிக்கும் அப்படின்றது. அப்போ அதை கரெக்டாக அந்த அபிஜித்துக்கு தெரியுது. ஏன்னா இருந்தாலும் சோஷியல் மீடியாவில் இருந்தவர் இது இல்லாமல் வேறு சில சக்திகள், வேறு சில பிரச்சனைகள் இருக்குது. அப்போ இதில் கரெக்டாக ஹேண்டில் பண்ணி அவர்கள் தர்மேந்திர பிரதானை ராஜினாமா பண்ண வச்சு போராட்டத்தை உடனே முடிவு கொண்டு வந்துட்டாங்க. இல்லாட்டி அது வேறு மாதிரி போயிருக்கும். இதில் எதிர்கட்சிகள், அதை ராகுல் காந்தி பற்றிலாம் நம்ம பேசணும். பார்லிமெண்ட்டுக்குள்ளே போக முடியாதவன் ரோட்டில் போராடுறான். ஆமாம், பார்லிமெண்ட்டுக்கு போகிறவன் பார்லிமெண்ட்டில் இருந்து இவங்களுக்காக பேசணும். லட்டு மாதிரி கிடைக்குது ராகுல் கையில். நீ ஒரு எதிர்கட்சி தலைவர், பேச ஆரம்பிச்சு பிரித்து மேய்ஞ்சிருக்கலாம். இவங்களுக்கு தான் பயனா, நீட்டை நீ தானே ஆரம்பித்த. அப்புறம் நீ வினாத்தாள் லீக்கேஜ்லாம் 2000 அவங்களுமே போராட்டம் பண்ணாங்களே சார், மாணிக்கம் தாகூர் தலைமையில். அதுதான் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் மறதி மேலே ஒரு இது. நீட்டு வினாத்தாள் மட்டும் இல்லை, இவர் சொன்னார்ல ராகுல் காந்தி, ஒரு 151 முறை வினாத்தாள்னா நீட்டே 12 வருஷமாக தான் நடக்குது. 151 எப்படி 10 வருஷத்தில் சொன்னார். 10 வருஷத்தில் பல்வேறு தேர்வுகளை பற்றி உடனே அவங்க எடுத்து போட்டாங்க. 2004லேருந்து 2014 வரைக்கும் 171 முறை. அதனால் இந்த வினாத்தாள் கசிவுன்றது ஒரு தேசிய பிரச்சனை. அதை கரெக்டாக கையாண்டு நடவடிக்கை எடுக்கணும். இந்த சூடு கண்ட பிறகு மத்திய அரசு இந்த சட்டத்தை கொண்டு வந்துருக்கு. 10 வருஷம் கடுங்காவல் தண்டனை, 1 கோடி ரூபா ஃபைனு. அப்போ இது கொண்டு வராங்க. இதை கொண்டு வர அன்னைக்கு நீ சபையில் உட்காந்து அதை நிறைவேற்றுற வேலை பண்ணணுமா? அதை கூடுதலாக செழுமைப்படுத்துறதுக்கு இந்த விஷயம் பேசணுமா? இன்றைக்கும் சமோசா தான் வேணும், கட்லெட்டு தான் வேணும்னா என்ன பண்ணுறது? இன்றைக்கும் 20ஆம் தேதி ஆரம்பித்த பார்லிமெண்ட்டு இன்னை வரைக்கும் நடத்த விட மாட்டேங்கிறாங்க. சமோசா, கட்லெட்டு, இதே தான் புத்தியாக இருக்குது. சரி, இது அங்கே காக்ரோச் போராட்டத்துக்கு வருவோம். அதில் நடந்த காமெடிகள்.
காக்ரோச் போராட்டம் கூப்பிட்டு இது பண்ணிட்டாங்க. அங்கே டெல்லியில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது க்ளோஸ் பண்ணதே நீங்கள் பார்த்தீங்கன்னா செம்ம காமெடியாக இருக்கும் அது. விட அந்த அந்த வடிவேலு கலைப்பார கிளம்பு 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 அந்த மாதிரி கிளப்பி விட்டாங்க. இங்கே ஒரு போராட்டம் நடந்தது. இங்கே எப்படி ஆரம்பிச்சது? இந்த மாதிரி மாணவர்கள் போராட்டம்னா இங்கே இருக்கிற அப்படியே எல்லாம் குளுக்கோஸ் ஏற்றுற நிலைமையில் தானே. 2 பார்ட்டாக பிரிக்கலாம். அது ஃபேர் நீட் விசஸ் பேன் நீட். அது அப்புறம் இங்கே எல்லாருமே பண்ணது பேன் நீட். டெல்லியில் பண்ணது ஃபேர் நீட். நீட்டுடைய தேர்வுகளை ஒழுங்குபடுத்தணும். ஏன்னா எல்லா மாநிலமும் ஏற்றுக்கு நடந்துகிட்டு இருக்கிறது. கேரளாவில் நடந்தது. கேரளாவில் நடந்ததா? கேரளாவில் என்னங்க போராட்டம்? அடிக்கடி நீங்கள் ஆப்சன்ட் மைண்டட் ஆடுவீங்க. அங்கேயும் ஃபேர் நீட் தான். அங்கேயும் யார் பண்ணா? டைஃபி எஸ்எஃப்ஐ. இங்கே இருக்கிற டைஃபி எஸ்எஃப்ஐ என்ன பண்ணாங்க? பேன் நீட் யாருடைய கோரிக்கை? திமுகவோட கோரிக்கை. அப்போ இவங்க எந்த கட்சியில் இருக்கிறாங்க? இல்லை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தான் இருக்காங்க சொல்கிறேன். அப்போது இவர்கள் இங்கே திமுகவுடைய ஒரு இதாக மாறிட்டாங்க. இல்லை பெரிய காமெடி. நான் சொன்னேன்ல, இவங்க எல்லாம் குளுக்கோஸ் ஏற்றுற நிலமையில் இருக்கிற பார்ட்டிங்க எல்லாம் அப்படியே இருக்குது. போராட்டம் பெருசாக போனோடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தராக அவங்கவுங்க டைஃபி எஸ்எஃப்ஐ, அதாவது 5 வருஷமாக இங்கே ஒன்றுமே இல்லை, நல்லா நான் நீட்டுலாம் இல்லவே இல்லை. இந்த விஜய் ஆட்சி வந்தோன்னு நீட்டு வந்துச்சு, உடனே இவங்க போராடுறாங்க, அங்கே அவங்க போராடுறாங்க. அவன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் அது கூட ஆள் இல்லை, எஸ்எஃப்ஐ டைஃபி மாதிரி கூட ஆள் இல்லை. அப்போ என்ன பண்ணுறது? இருக்கவே இருக்குது பாலநிலை. எப்பா காக்ரோச் வாங்கப்பான்னா அவன் ஒரு 16 பேர், மொத்தமே 16 பேர் வந்து உக்காந்துக்கிறான். மொதல் நாள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னடா இது கம்முன்னு வந்து உக்காந்துட்டாங்களான்னு. மறுநாள் பார்த்தா தோழர்னு எல்லா தோழர்களும் உள்ளே வந்துட்டாங்க. திமுக தோழர்கள், அந்த தோழர்கள், திக தோழர்கள், அவரு தோழர்கள், ஜென்சி தோழர்கள். ஜென்சியை மட்டும் அந்த தொப்பி பாய் தொத்தி விட்டார். ஓடு 40 வயசு இருக்குது, நீ ஜென்சி மாதிரி ஆகிற, நீ கிளம்பலாம் அப்படின்னு வந்து இல்லாத குழப்பம். ஜூலியை பார்த்து பயன்ட்டார் அவர். அப்புறம் அந்த மாதிரி கெஞ்சி குத்தாடி வந்து பேசிச்சா தனி ரகம். அப்போ இந்த நடக்குது. பேக்கில் என்ன போட்டுக்குது? பேனரு பேன் நீட். கனிமொழி அக்கா என்ன சொல்கிறாங்க? பேன் நீட். திமுக என்ன சொல்லுது? பேன் நீட். எல்லாம் பேன் நீட். சிபிஎம் பேன் நீட். கேரளா சிபிஎம் ஃபேர் நீட். மற்ற நாடுகளில், மற்ற மாநிலங்களில் ஃபேர் நீட். டெல்லி காக்ரோச் ஃபேர் நீட். இங்கே மட்டும் பேன் நீட். திமுக சொன்னால் ஓகே, நீங்கள் ஏன்பா சொன்னீங்க? எல்லாம் சகவாச தோஷம். அதுக்கப்புறம் காக்ரோச் போராட்டம் அங்கே முடிஞ்சே கிளம்பு கிளப்பிட்டான். இங்கேயும் எப்பா தம்பிங்களா, தோழர் எல்லா தோழர்களும் ரொம்ப நன்றிப்பா, நான் வரேன்பான்னு உசுக்குன்னு பறந்து போயிடுச்சு. கரப்பாம்பூச்சி பறந்து பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். சாவச்சிடும். அப்படியே பறந்து டப்புக்குன்னு மூஞ்சி மேலே வந்து அப்படி இப்படி தட்டி பார்த்துருக்கீங்களா? அனுபவிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி கரப்பாம்பூச்சி பறந்து போயிடுச்சு. அவள் பறந்து போனாலேன்னு இங்கே உட்காந்துட்டு அது எப்படி தோழர் மெரினாவுக்கு போவோம் தோழர்னு ஒரு மெரினாவுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஒரு இது இடம் இங்கே பத்தல ஆசை. மெரினாவுக்கு போய் ஜாலியாக குழி பறித்து உக்காந்துட்டு இருக்கலான்னு. ஏன்னா வீட்டிலலாம் எங்கே தேடுவாங்களா, தேட மாட்டாங்களா, ஒன்றுமே புரியல நம்ம. இதில் பாதி அங்கேருந்து இங்கேருந்து வேலை செஞ்சுக்கின்னு இப்படி சுற்றி நிறுத்தி வேலைக்காக போவாங்களான்னு தெரில. அதுக்கப்புறம் ஒரு டீமு இங்கே உட்காரலாம் தோழர் அப்படின்னு. இதில் ஒருத்தர் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. என்ன ப்ரோ பண்ணீங்க? பேன் நீட்டு தானே ப்ரோ போட்டிருக்கீங்க. ஆமாம், அப்புறம் ஏன் ப்ரோ போயிட்டாங்க அவங்களாம் அப்படி? ஏன்பா அவங்க தான் போயிட்டாங்களா, நீங்கள் நடத்துங்களேன். அவன் ஒன்று அழகாக பயன்படுத்திக்கினான். அவன் பார்த்தான் 16 பேர் உக்காந்துதான். அப்படியே என்னடா இது நம்ம ஊர் கரப்பாம்பூச்சி 16 தான் இருக்குதுன்னு. இவங்க எல்லாம் வீட்டில் பூச்சிங்களாம், அந்த பூச்சிங்களாம் வந்தோடனே எல்லா பூச்சிங்களும் சேர்ந்து பேன் நீட். அவன் பார்த்தான், எப்பா அவ்வளோ கும்பல் இருக்குது, நீ பேன் நீட்டுன்னு பண்ணு, நீ எந்த நீட்டுனா பண்ணு. எனக்கு கோரிக்கைக்கு டெல்லியில் போராடுறாங்க, இங்கேயும் ஒரு கும்பல் இருக்குது ஜாலியாக. இதில் டிஎம்கே கும்பலாக என்ன பண்ணிச்சு வந்துச்சு, யாரை காட்டுச்சு? விஜய்ங்க. விஜய் படத்தை வச்சுக்கிட்டு விஜய் பேன் நீட் பேன் விஜய். ஏய் என்னடா சொல்கிற? இல்லை பேன் நீட். விஜய் எல்லாம் விஜய். ஒரு கட்டத்தில் அங்கேருந்து கூப்பிட்டு அமிச்சு, மிஸ்டர் வீரபாண்டியன் நீங்கள் எந்த கட்சியில் இருக்கிறீங்க? நான் தாவேக ஆதரவு, முட்டரசன் திமுக ஆதரவு. ஏதாவது ஒரு முடிவு எடுங்கப்பா. இல்லை அப்புறம் எதுக்கு இவங்க கூப்பிட்டு வச்சுக்கிறீங்க? போராடுவது எங்கள் உரிமை. சரி அதை பற்றி பேச வேணாம். சரி போராடுங்க. இது என்ன முதல்வர் படத்துக்கும் நீட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? கேலி சித்திரங்கள் சொல்கிறேங்க, போய் சொல்லுங்கள் போங்க. நீ இங்கே நாம் அறிவார்ந்த சமூகம் யார் இவங்கெல்லாம் சொல்லி அந்த படத்தை எடுங்கன்னாரு. இதெல்லாம் முடிஞ்சிச்சா? இப்போ இந்த கரப்பாம்பூச்சிலாம் பறந்து போயிடுச்சு. இவங்க உட்காந்துக்கின்னு பேன் நீட்டுன்னு சொல்லிவிட்டு ஃபேர் நீட்டுன்னு பண்ணியேன்னு தனியாக இது. சரி தோழர் எல்லாம் இங்கேயே உட்காருவோம் தோழர். இது 4 நாள் இடம் கொடுத்துட்டாங்கல்ல. அவங்க பார்த்தாங்க, தோழர் கிளம்புங்க தோழர்
இது அநியாயம் தோழர். என்ன தோழர் நினச்சின்னு இருக்கிறீங்க? நீட்டை ஒழிக்காமல் எப்படி தோழர் இருந்து கிளம்புறது? கரண்ட்டு பிள்ளையாகவும் கட்டுறது. கிளம்பு போய் அறிவாலயத்தில் உட்காந்து ஒழிச்சிக்கோ. கிளம்பு, 10 நிமிஷம் டைமு, கிளம்பு தோழர். இந்த கட்சியே போராட்டம் மூலியமாக வந்த கட்சி தான், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஈர வெங்காயம், நீ கிளம்பு. என்னங்க இது கனவாகி போன கரப்பாம்பூச்சி பார்ட்டி போராட்டம் இப்படி ஆயிடுச்சே தமிழ்நாட்டில். இன்றைக்கி என்ன ஆச்சு? நேற்று ஏதோ ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த கவர்னர் மாளிகை போயிட்டு ஏதோ பண்ணாங்க. இன்றைக்கி எங்கப்பா போச்சு பேன் நீட்டு? அவ்வளோதான். இதுதான் இவர்கள் போராட்டம். இன்னும் 2 நாளைக்கு பேன் நீட். அடுத்த விஷயம் பாரு, ஏய் விஜய் அப்படியே போயிடுவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதில் மத்திய அரசு இப்போ கடுமையான சட்டங்கள் கொண்டு வந்திருக்குது. இது கட்டாயம் முன்னாடியே செஞ்சுருந்தா இவ்வளோ பிரச்சனையே வந்திருக்காது. 10 வருஷம் கடுங்காவில் இருந்தது. அதனால் ஒரு காமெடியாகி போனால் கரப்பாம்பூச்சி போராட்டம் அப்படி சொல்லலாமா? இல்லாட்டி ஏமாற்றிட்டு போன கரப்பாம்பூச்சி போராட்டம்னு போடலாமா? ஆக மொத்தம் கரப்பாம்பூச்சி போராட்டம். கௌரவம் படத்தில் சொல்லுவார், எங்கடி அவன் போயிட்டான் ஆற்ற விட்ட போயிட்டானா? ஆற்ற விட்ட போயிட்டான். டேமிட், அவன் என்ன கண்டிக்கிறான், நான் அவனை கண்டிக்கூடாதா? இது வேற ஒன்றும் இல்லடியே, கிளிக் ரெக்கமெண்ட்ஸ் எடுத்தோ அத்தை விட்டே பறந்து போயிடுத்தோ. ஜெல் கொடுங்க, அத்தை விட்டே பறந்து போயிடுச்சு. அந்த மாதிரி பால நிலத்தை விட்டே பறந்து போயிடுச்சின்னு உட்காந்துட்டு இன்னைக்கு பாவம் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் நினச்சேன் ஒரு 10 நாள் போவோம், போராட்டம் பெருசாக ஆகலாம். நம்ம டைபிக்கு 4 பேர் கிடைப்பான், எஸ்எஃப்ஐக்கு அங்கே அவங்க ஏஐஒய்எஃப் ஏஐஎஸ்எஃப் ஏதாவது தேத்திக்கலான்னு நினச்சாங்க. கனிமொழி அக்கா வேறு வந்து அங்கே பேசி அப்புறம் இந்த ரஞ்சித்து ஆளுக்கு ஆள் அமைச்சர் கூட வந்து பேசியிருந்தார் சார். அவர் பார்த்தாரு நம்ம தனியாக இருந்தால் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் ஆதரிக்கிறோம்னா மெரினா திறந்து விட்டுன்றான். நம்ம மெரினா திறந்து விடுறது அவர் கையில் இருக்கிற மாதிரி புரிஞ்சிச்சா? சரி சார், இது வந்து டெல்லியில் பொறுத்தவரை மாணவர்கள் கிடைத்த வெற்றி தானே சார் பார்க்க முடியுது. ஆமாம், இது வந்து பிஜேபிக்கு எந்த அளவுக்கு பின்னடைவு இந்த விஷயத்தில்? பிஜேபிக்கு ஏன் பின்னடைவுனா, ஒரு விஷயத்தை மக்களுடைய எதிர்ப்பு எந்த அளவுக்கு போகுதுன்றது ஒன்று. 2வது நீட்டுனால இந்த கோச்சிங் சென்டர்கள் அடிக்கிற கொள்ளை, இது எல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் புள்ள மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக வரணும்னு அவன் போராடும்போது நீங்கள் வாட்டில் வினாத்தாளை கசிவு பண்ணியிருந்தீங்கன்னா அவன் எவ்வளோ வயிறு எறிவான்? நான் ஒரு வருஷத்துக்கு 4 லட்ச ரூபா கட்டி படிக்கிறான். எப்படி இருக்கும்? இந்த கோபத்தை ரொம்ப அசால்ட்டாக இட போட்டிங்கல்ல, இப்போ புரிஞ்சிருக்கும் எத்தனை சக்திகள் உள்ளே பூருது. அதாவது நோய் கிருமி இப்போ தான் நல்லா இருந்தவங்க டைபாய்டு வந்துட்டு போய்க்குது. இனிமேல் காரம் புளிப்பு எண்ணெயில் பொரிச்சுது இதெல்லாம் சாப்பிடாமல் இருக்கணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி இனிமேல் நடந்துக்குவாங்க. இது ஒன்று. நீட்டை இனிமேல் 4 ஜோனு 8 ஜோனு பிரித்து அந்தந்த ஜோனுக்கு தனித்தனி, நீ என்சிஆர்டி சிலபஸ் என்ன சிலபஸோ அந்தந்த ஜோனுக்கு தனித்தனி குழுன்னு வச்சு எங்கேயாவது மிஸ் ஆனால் அங்கேயே முடிச்சிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னல, கரண்ட் பாக்ஸ் மாதிரி வீட்டுக்கு மெயினை ஃபுல்லாக ஆப் பண்ணிட்டா வேலை செய்யணும், அந்த செக்டாருக்கு மட்டும் ஃபீஸை பிடிங்கிட்டு வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஃபீஸ் போட்டு பிரிச்சிட்டிங்கன்னா அதிக லோடு வந்தால் எங்கே ஃபீஸோ அந்த ஃபீஸ் மட்டும் போகும். இதை விட விளக்கம் சொல்ல முடியுமா? அப்போ அந்த மாதிரி நாடும் வீடும் ஒன்று அந்த வேலையை பண்ணணும். இது இல்லாமல் ஒருத்தர் ரொம்ப பேசிகிட்டு இருக்காரு. அவர் சொல்கிறாரு, முன்னாடி நீட்டிலலாம் நல்லா இருந்துச்சான், இப்போங்கிற நீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 15% சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்றுக்கிறாங்க, பழைய நீட்டில் அதெல்லாம் கிடையாது அப்படின்றார். எல்லா காலத்துலேயும் அந்த காலத்திலையும் 15% சென்ட்ரல் கோட்டா இருந்தது. எது சாதாரண நம்ம ஊரில் நடந்ததில்ல, மாநில வழி கல்வி, அப்போவும் சென்ட்ரல் கோட்டா இருந்தது 15%. சென்ட்ரல் கோட்டா எப்படின்னா மற்றவங்களுக்கும் இங்கேருந்து ஒதுக்கணும், இங்கே இருக்கிறவங்களும் மற்ற இதுக்கு போகலாம். ஆனால் அப்போது எப்படி இருந்ததுன்னா மாநில வழி கல்வியில் மனப்பாட முறையில் இங்கே வாங்கிக்கிறான் சீட்டு. 15%க்கு நீங்கள் தனியாக எக்ஸாம் எழுதணும். எய்ம்ஸுக்கு தனியாக எக்ஸாம், ஜிப்மரா அதுக்கு தனியாக எழுது, இந்த மாதிரி தனித்தனியாக இருந்தது 15%. இப்போது நல்ல வசதி என்னென்னா நீட்டில் எழுதி ஹை இது வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அந்த 720க்கு எவ்வளோ நெருக்கமாக நீங்கள் எழுதுறீங்கன்னா நீங்கள் நேஷ்னல் இதில் நீங்கள் அந்த கோட்டாவில் போயிடலாம். 85% ஸ்டேட்டுக்கு, 15% சென்ட்ரல் மற்ற ஸ்டேட்லேருந்துலாம் இங்கே வரலாம். சேம் இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்டும் 15% மற்ற எந்த ஸ்டேட்டுக்குன்னா நீங்கள் போட்டி போடலாம். புரியுது. அப்போ உங்களுக்கு லாபம் தானே, அது எப்படி நஷ்டமாகும்? இதுக்கு முன்னாடி இப்போ அண்ணாமலை கூட ஒரு இதை பதிவு பண்ணியிருந்தார், நீட்டில் என்னென்ன அயோக்கியத்தனம் பண்ணாங்க. அதான் நீட் இல்லாதப்போ
நீங்கள் இதே மருத்துவ படிப்பில் 15% அது போக மீதி 85ல் பாதி ப்ரைவேட் காலேஜுக்கு ஒதுக்கிடுவாங்க. அவங்க பார்த்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது எல்லாம். ஆனால் இப்போ நீட்டில் உங்களுக்கு அந்த ஒதுக்குறதுல 4 லட்சம், மேனேஜ்மெண்ட் கோட்டானா 15 லட்சம். இது எல்லாம் போச்சு இல்லை. அதனால தான் தமிழ்நாட்டிலேருந்து இவ்வளோ குரல்கள். ஏன்னா ஒவ்வொருத்தட்டையும் அவ்வளோ காலேஜுகள். நீங்கள் கலைஞர் ஆட்சியில் 17 மெடிக்கல் காலேஜ் திறந்துருக்காங்களாம் தனியார். இது அப்போ எல்லா தனியார் முதலாளிகளும் கோவம் வரதானே செய்யும். அந்த கோவத்துடைய வெளிப்பாடு தான் பேன் நீட். ஃபேர் நீட்டு கிடையாது, பேன் நீட். அதுதான் சரிங்க. இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களுக்கு என்ன ஆகுது? மெடிக்கல் காலேஜாக இருக்குது இல்லை. நீங்கள் ஏன் நடுவில் லப்பு டப்புன்னு அடிச்சுன்னு கிடக்குறீங்க? ஏன் உங்களுக்கு தேசிய கட்சின்னு ஒன்று இருக்கா? இல்லை நீங்கள் மாநில கட்சியா? தேசிய கட்சினா கேரளாவில் ஃபேர் நீட்டு தானே, மற்ற நாட்டில் கிடையாது. நீங்கள் வெஸ்ட் பெங்கால்லாம் கிடையாது. அப்போ அந்த கோரிக்கை தானே நீங்கள் இங்கே வைக்கணும். இறுதி வரை போராடுவோம். இறுதி வரை எங்கே போராடுறது? நாளைக்கு கேளுங்க தோழர், என்ன தோழர் ஆட்சின்னு கேளுங்க. அது ஒரு துன்பியல் சம்பவம். ஆமாம். எல்லாத்தையும் நடுவில் முத்தரசன் பேசியிருந்தாரு சார். முத்தரசனுங்க, அவர் முத்தரசன் தான். யாரை வேணால் சேர்ப்போம், இவங்களை சேர்க்க மாட்டோம். அந்த அளவுக்கு விசுவாசம் முத்தி போச்சு சார். வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒரு அறிக்கை ரிலீஸ் பண்ண போகிறதா மரிய வில்சன் சொல்லியிருக்காரு அமைச்சர். திடீர்னு அப்படி ஒரு விஷயம் ஏன் ரிலீஸ் பண்ணணும்? ஒரு பரபரப்பான சூழல் கூட்டத்தொடர் நோக்கி எல்லார் பார்வையும் இருக்கு. இவர்கள் பார்ட்டி ஃபண்டுன்ற மேட்டரை பெருசாக்குனாங்க. அதுக்கு ஒட்டி அவர் பேசுனது, சிஎம் அதை ஒட்டி பேசுனது. நான் என்னவா சொன்னேன்? பார்ட்டி ஃபண்டு உடனே கிளம்பி போகிறாங்க, ஓடுறாங்க. என் நண்பர் கூட சொன்னார், கதவை மூடிட்டு பேசுங்க அப்படின்னு. அதுக்கு ஒரு இது இவர்கள் பல்ல உடைப்பேன், எலும்பை உடைப்பேன். இந்த மேட்ரு இப்படி டெவலப் ஆச்சா? அதுக்கு மரிய வில்சன் இப்போ பேசியிருக்காரு. பார்ட்டி ஃபண்டு ரொம்ப ஒன்றுமே தெரியாத மாதிரி எங்கள் தலைவரோட நடிகை நிறுத்திட்டு வந்துட்டாரு, நீங்கள் இன்னும் நடிச்சுன்னுறீங்களப்பா அப்படின்னு. 2 தொகுதி வேற உறுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சேப்பாக்கம். அப்போது நாங்கள் இந்த தடவை வெளியிட போகிறோம், ஒரு பட்டியல் வெளியிட போகிறோம், பார்ட்டி ஃபண்டு யார் என்னன்னு. அது கிட்டத்தட்ட அந்த மாதிரி வெளியிட்டாங்கன்னா ஒரு பெரிய பூகம்பமாக வெடிக்கும். அப்போது பார்லிமெண்ட்டில் தான் இந்த மாதிரி பிரச்சனை இதெல்லாம் இதாகும். இங்கே சட்டசபையெல்லாம் நடக்காது, வெளியேற்றிடுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த சட்டசபை இதுவரையிலும் இல்லாத ஒரு சட்டசபை மாதிரி நடக்கும்னு நான். சட்டசபையாக இருக்க போகுது. சட்டசபை இல்லைங்க, அதையும் தாண்டி புனிதமானது. சட்டசபைலாம் மேட்டரே கிடையாது. அப்போ ஏதோ ஒன்று நடக்க போகிறதா எனக்குள்ளேயே ஒரு இது புரியுது. ஏன்னா இவர்கள் பட்டியல் வெளியிடுறாங்கன்னா அது விவாத பொருளாக மாறிச்சுன்னா இவர்கள் வெளிநடப்பு பண்ணிட்டாலும் இவங்க பேசுவாங்க, அதை பதிவு பண்ணுவாங்க. அப்போ வெளிநடப்பும் பண்ணக்கூடாது, பட்டியலும் இது பண்ணக்கூடாதுன்னா ஏதோ ஒரு பெரிய மோதல் போக்கில் கூட இந்த சட்டசபை இந்த தடவை அமளித்துமையில் முடியும்னு நினைக்கிறேன். அதனால் அது எல்லாமே சபாநாயகர் கையில் தான் இருக்குது நடத்துறது. ஏன்னா இது திமுகவுக்கு கௌரவ பிரச்சனை. நீங்கள் இவங்க வெளியில் பேசுனது இதெல்லாம் அவங்க அரசில் இருக்கிறவங்க, அவங்கள்ட்ட தான் எல்லா டேட்டாஸும் இருக்கும். அப்போ அவன் நிதி அமைச்சர் இந்தந்த துறைகளில் இந்தந்த இவ்வளோ வச்சிட்டாருன்னா அது பெரிய விவாத பொருளாக மாறும். என்ன தான் அவங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை அன்றைக்கி வச்சுக்கிட்டு காதலில் மிஞ்சி நிற்பது காமமா காதலா கனிவா அப்படின்னு ஏதாவது நைட்டு விவாத பொருளாக நடத்தினாலும் சமூக வலைதளங்களில் சோஷியல் மீடியாவில் சட்டசபை நடந்தெல்லாம் வந்துடும். அதுவும் அந்த தடவை லைவு. ஊரில் இருக்கிற ஓரமாகிற பார்ட்டி கூட அடப்பாவி என்ன பார்ட்டி பண்ணுன்னு கேட்டால் புலோ வாங்கிக்கிறானே அப்படின்ற லெவலுக்கு போகும். அப்போ அதை திமுக அனுமதிக்குமா? அனுமதிக்காது. அப்போ அனுமதிக்க மாட்டாங்க. அப்போ துறை வாரியாக நடக்கிறதுலையோ எங்கள் துறையில் எப்படி நடந்துச்சு அப்படின்னு வெள்ளை அறிக்கைலாம் வைக்க போகிறாங்கலாம் சொல்கிறாங்கல்ல அது. அதனால் ஒரு பேட்டில் ஃபீல்டாக சட்டசபை மாறுமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலும் இருக்குது. 5ஆம் தேதிக்கு பிறகு அது களை கட்டும்னு நினைக்கிறேன். களை கட்டும். சிடிஆர் கூட ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காரு சார் உதயநிதி அவர்களுக்கு, சுய பரிசோதனை செஞ்சுக்கணும் அப்படின்னு. இந்த அட்வைஸை நம்ம முன்னாடியே பண்ணிட்டோம். அப்புறம் இருக்கா ஜென்சின்றீங்க இன்னுமா கூட ஒருத்தர் ஆட் பண்ணியிருக்காரு சார், கனிமொழி அவர்களையும் ஆட் பண்ணியிருக்காரு. அவங்களாம் அப்படி தானேங்க என்னவோ பேசிகிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பேசுன்னு தெரியல. நான்லாம் ரொம்ப இதுவாக எதிர்பார்த்தேன். ஆனால் அவர்கள் இது அந்த அந்த லெவலில் தான் இருக்கிறாங்களா இல்லை திமுகவில் இருந்தால் இப்படி தான் பேசணும்னு நினைக்கிறாங்களா தெரியல. ஏன்னா ஒரு ஜெர்னலிஸ்ட் அவங்க பேசிக்காக. அப்போ அவங்க ஒரு விஷயத்தை பார்த்து உண்மையும் பேச முடியாது போல். அதனால் வேறு வழியில் என் கரகம் இங்கே மாட்டினேன். இப்படி தான் பேசணும்னு பேசுகிறாங்களான்னு தெரில. அப்போது நம்ம ஊடகங்களில் இருக்காங்களே இந்த நெறியாளர்கள் இவங்கெல்லாம் பேட்டிலாம் பார்த்துருக்கீங்களா? டிடிவிட்ட ஒருத்தர் பேட்டி எடுக்கிறாருல்ல. ஆமாம். டிடிவி என்ன சொன்னார்?
2 ஆப்ஷன் வச்சிருக்கோம். 2 ஆப்ஷனு. ஒண்ணு வந்து எடப்பாடிய முதலமைச்சர் ஆக்கிட்டு விஜய் ஆதரிக்கிற மாரி. ஆ. எடப்பாடி முதலமைச்சர் ஆக்க டிவிகே கிட்ட ஆதரவு கேட்குற மாரி சொல்லியிருந்தாரு. ஆதரவு கேட்க மாரி. ஆனா நடந்தது என்ன? டிவிகே ஜெயிச்ச உடனே எடப்பாடிட்ட வந்து எங்களுக்கு ஆதரவு குடுங்கன்னு கேட்குறாங்க. அவரு இல்ல நான் யோசிக்கிறேன். ஏன்னா அவரு வந்து துணை முதல்வரா எதுவும் இருக்க முடியாது. சரி அவரு எதுவுமே இல்லாம மத்தவர்கள அமைச்சராக்குனா கண்ட்ரோல் நம்ம கையில இருக்குமான்னு அவருக்கு ஒரு தயக்கம். அதுல அவர் நான் சொல்றேங்கள்ன்றனோன காங்கிரஸ் உள்ள பூந்துச்சு. இது ஊருக்கே தெரியும். பல தடவ நம்ம பேசிட்டோம். 45 எம்எல்ஏ வச்சு 47 எம்எல்ஏ வச்சுக்கிறவங்கள முதலமைச்சர் ஆக்கிட்டு 108 பேரு அங்கன்னு விரல் சூப்பின்னு பார்க்கறதுக்கு என்ன பாஜகவா அவங்க? பாஜக அந்த வேலை பண்ணும். நீயே ஆண்டுட்டு போ. என்னுடைய மேட்ரு பேட்டா உன்னை எப்படி காலி பண்ணுறேன் பாரு அப்படின்னு. ஏன்னா அவன் வரக்கூடாது காங்கிரஸ். நீ இரு. அப்புறம் ஒன்று என்ன பண்ணுறேன் பாருன்னு. கர்நாடகாவில் பண்ணாங்க. அது ஷிண்டே அந்த மாதிரி. இங்கே அந்த மாதிரி பண்ணுறது என்ன தாவே கேட்கணும் பைத்தியமா? இன்னொன்று அந்த பீரியடில் இவர் என்ன பண்ணியிருந்தார்? இவருடைய ஒன்று கண்ணு போயிடுச்சின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் ரகலை பண்ணிக்கின்னு கிண்டி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு விட்டேனா பாரு ஊயின்லாம் பேசியிருந்தார். அப்புறம் எங்கே இவர்? இன்னொன்று எடப்பாடியே முதலமைச்சராகிறது இவரு என்ன பேசுறது? எடப்பாடி தானே பேசுவார். எடப்பாடி பற்றி தெரியும்ல. அவர் தான் எல்லாத்தையும் அவர் டபுள் ஜெயலலிதா. அவர் இவங்களே கலந்துக்கல. கட்சிக்காரங்களே தங்கமணி, வேலுமணி, சிவி சர்மா அவங்களே கலந்துக்கல. அவங்களே வந்துட்டு என்னங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க நீங்கள்? அவங்க வந்து ஆதரவு கேட்குறாங்க, கொடுக்க மாட்டேங்கிறீங்க. என்ன நினச்சின்னுக்கிறீங்க? ஏற்கனவே இந்த மாதிரி பண்ணிட்டீங்க. நம்ம என்ன கட்சி தான் கொண்டு போகணுமா என்ன நான் பண்ணுறேன்னு. தம்பி அதெல்லாம் கவலைப்படாத. நான் தான் முதலமைச்சர். எப்படின்னா டிஎம்கே ஆதரிக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க. நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிறாரு அவர். அப்போ எல்லாத்தையுமே தனியாக அவர் பேசுகிறார். இவங்களுக்கே அவர் தான் தகவல் சொல்கிறார். அதில் தான் ஒரு சண்டை வருது. டிஎம்கே போய் ஆதரிக்கிறது ஆயிட்டு ஒரு 27 பேரை ஓடின்னு போயிடுறாரு சிவி சண்முகம். அப்போ இந்த மாதிரி பிரச்சனை இல்லை. இவர் எங்கே வந்தார்? நீங்கள் வெளியில் இருக்கிறாள்ல. ஏதோ பிஜேபி சொல்லி அந்த கூட்டணி கிட்டனால உங்களை சேர்த்தாங்க. இதில் எப்படி நீங்கள் வருவீங்க? இந்த நெறியாளர் இதெல்லாம் கேட்கணுமா வேணாம்? நல்ல கொஷின்லாம் இருந்தது சார். நல்ல கொஷின்லாம் இருந்தது சார். சரி, ரெண்டாவது பிளான் பி. அதான் நம்ம யாருக்குமே தெரியாத பிளான் பியை சொல்கிறாரு. திருமாவளவனை முதலமைச்சராக்கி தாவேகாவும் அதிமுகவும். எடப்பாடிக்கு என்ன பைத்தியமா? தாவேகாவது கொஞ்சம் ஒத்துக்க தான் வச்சுக்கோங்க. இல்லை தாவேகாவுக்கும் பைத்தியமான்னு கேட்குறேன். 108 வாங்கிட்டு அவர் முதலமைச்சன்ட்டு இவரை கொண்டு வந்து முதலமைச்சராகுவாங்க. பைத்தியமா நான் உங்களுக்கு? குறிப்பாக அதில் சொல்கிறாரு, இதில் வந்து திமுகவும் பிஜேபியும் இல்லை பின்னாடி. இல்லை ஐயோ இல்லை நம்பாதீங்க. சக்தியை தான் அவன் லவ் பண்ணா. இவன் தான் சக்தியை லவ் பண்ணா. அதுன்னு அந்த இதில் சொல்லுவாப்பில்லையா சிங்கமுத்து சொல்லுவார்ல, சக்தியை வந்து இவன் லவ் பண்ணல இவ்வளோ தான் சக்தி ஏதோ சொல்லுவார். அந்த மாதிரி கதை தான் அது. இவங்க இல்லை பிஜேபி இல்லை. ஊருக்கே தெரியும் பிஜேபி தான் பேக்கில் இருந்துச்சு. 2 பேர்னு கவர்னரே பேட்டி கொடுத்தாரு. யார் மெஜாரிட்டியோட வராங்களோ அவங்க நாங்கள் வந்து உட்கார வைப்போம். இதில் திருமாவளவனை திமுக கூட்டணியில் இருக்க திருமாவளவனை 2 எம்எல்ஏ அதில் 1 காங்கிரஸ் கரெக்டா? 1 வச்சுக்கிட்டு இருக்கிற இவரை, அதுவும் எம்எல்ஏ இல்லாத ஒருத்தரை முதலமைச்சர் ஆகிறதுக்கு சம்மந்தமே இல்லாத கட்சியுடைய எடப்பாடியும் சம்மந்தமே இல்லாத விஜயும் யோசிக்கிறாங்களாம். இந்த கதையை நம்மள்ட்ட வந்து சொல்கிறாரு. அந்த நெறியாளர் இப்படி உட்காந்து கேட்டுக்கிறாரு. சொல்லு அப்போவும் இந்த கேள்வி வந்துச்சா? ஏங்க என்னங்க போங்க நீங்கள் வேறு கிண்டல்லாம் பண்ணிக்கின்னு என்னங்க நீங்கள் எப்படி சொல்கிறீங்க கேட்கணுமா? இதை ஒரு பெரிய விவாதமாக்கி உருட்டுறாங்களா? சேம் இதே மாதிரி தான் இவர்களுடைய இதுவே. இந்த மாதிரி விஷயங்களில் இவங்க தோல்விக்கான காரணம் கூட புரிஞ்சிக்காமல் இந்த ஊடகங்கள் இவங்களும் ஜென்சி இதுதான் உருட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக உண்மை என்ன? நம்ம பல தடவை பேசிட்டோம். ஜென்சின்றது ஒரு கான்செப்ட் ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொருட்டம் இருந்தது அப்படின்னு. நாளைக்கு தனுஷ்ட கூட இருக்கலாம் அந்த ஜென்சி. என்ன இருக்காதா? இப்போ இருக்குதுல்ல, அண்ணாமலைகிட்ட இருக்கலாம். அப்போ இந்த ஜென்சியை வச்சுட்டு ஜெயிச்சிடலாம் தனுஷ் நினைக்கலாம். இதே ஜென்சியை வச்சுட்டு தான் விஜயகாந்த் பார்த்துருக்கீங்க போலியே. ஆமாம் இதே ஏங்க நமக்கு எல்லா இடத்துலையும் கண் இருக்கணுங்க. எல்லா இடத்துலையும் கண் இருக்கணும். அதில் ஒரு கருத்து இருக்கணும். எல்லாவற்றையும் நம்பக்கூடாது. எல்லாவற்றையும் நம்பாமல் இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் சந்தேகி. இதுதான் ஒரு பத்திரிகையாளனுக்கு இலக்கணம். எல்லாவற்றையும் ஆராயணும். ஊரே ஒரு பக்கம் ஓடனா நம்ம ஓடக்கூடாது. ஏன் ஓடுறாங்கன்னு யோசிக்கணும். இது எல்லாமே பத்திரிகையாளனுங்களை இதெல்லாம் எங்கே ஏன்னா ஜிஜிபி ரைட்டு இதுதான் அதே சேம் நம்பர் தான். அதனால் எல்லாரையும் சொல்ல ஒரு டீம் இருக்குது. அப்புறம் எல்லாம் எப்பா நான்லாம் கரெக்டாகிறேன் என்ன போய் நீ சொல்லக்கூடாதுல்ல. அப்புறம்
ஜென்சி கான்செப்ட் அதை நிர்மல் போட்டு வெளுத்துட்டாரு. இன்னைக்கு நிர்மல் பொறுப்பு இல்லாமல் உளறுகிறார். அவருக்கு என்ன தெரியுமா? என்ன தெரியும்? அவர் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது? ஏன் தோத்தன்னு இன்னை வரைக்கும் யோசிக்கல. குளத்தூரில் போய் மாதம் மாதம் அந்த சந்தானம் புடவை கொடுக்குற மாதிரி இப்படி கொடுத்து இப்படி வாங்கினு இப்படி கொடுத்து இப்படி வாங்கினுட்டு நல உதவி வழங்குறாராம். ஜனங்க வேடிக்கை பார்த்துன்னே இருக்கும். அவங்களா வர்றாங்க, அவங்களா கூட்டத்தை கூப்பிட்டு வராங்க, அவங்களே குத்துக்கிறாங்க, அவங்களே வாங்கி என்னாடி இது அப்படின்னு. ஏக்கா நம்ம இதுலேருந்து ஒரு 4 பேர் வாங்கினாங்கக்கா, அவ்வளோதாங்க்கா. மீதிலாம் அவரே கூப்பிட்டு வருவார், கூட வருவார். அவங்களே கொடுத்து அவங்களே வாங்கிக்குவாங்க. அப்புறம் டிராஃபிக் ஜாமு, அப்புறம் டான்ஸு, 3 வகையான நடனங்கள். அது எத்தனை நாள் ரிஹர்சல் அங்கேயே பார்த்துருப்பாங்க. அந்த இடத்துல ரிஹர்சல் பார்த்து கேட்டாங்க. அப்போ ஜனங்க போகிறது அதெல்லாம் பார்த்துருக்கோம். இடையூறா மழை பெஞ்சு தண்ணி தேங்குது. சண்முகம் அவர்கள் சொல்றதா சார் ஞாபகத்துக்கு வருது. அவர் சொல்லியிருந்தாரு சார், ஸ்டாலின் அவர்கள் தோத்ததுக்கப்புறம் சொல்லியிருந்தாரு, எந்த ஒரு எம்எல்ஏ வந்து நல்லா பண்ணி ஜெயிச்சிருவாங்க தோத்துருவாங்க அப்படின்னு சொன்னால் நம்பிடாதீங்க, குளத்தூரை போய் பாருங்க, எவ்வளோ சூப்பராக சிங்கப்பூர் மாதிரி இருக்கு. கனவுலேயே போயிருப்பாரு. அப்படியே சண்முகம் அப்படியே கனவு கண்ணே அப்படியே போயிருப்பாரு. கண்ணையே திறந்துருக்க மாட்டார். அது எப்போ சொன்னார்னா டிவிக்கு ஆதரவு கொடுத்ததுக்கப்புறம் தான் சொன்னார். சண்முகம் அது மட்டுமா சொன்னார்? நான் தான் சொன்னேன், மறுவீடு போன மைனான்னு. விருப்பம் இல்லாமல் தானேங்க போனாங்க. இப்போ வரைக்கும் என்ன சொல்கிறாரு? நாங்கள் ஆதரவை மறுபரிசீலனை செய்வோம். இன்னும் அந்த தேர்தல் 7 தொகுதி முடிட்டோம். அங்கேருந்து ஏன் சார் கண்டிக்கல? டெல்லியிலேருந்து ஏன் கண்டிக்கல? டெல்லிக்கெலாம் கேட்காது அவ்வளோ சீக்கிரம், சொல்ல முடியாது. டெல்லியை கூட மாற்றிடுவாங்க நம்ம ஆளுங்க. டெல்லி எப்படிக்குதுன்னு தெரில. ஒரு விஷயம் வச்சுங்களேன். அப்போது டெல்லி யோகியமாக இருந்தா, கேரளாவில் என்ன சொல்கிறான், ஃபேர்நெட்டு, நீ என்ன பண்ணுகிற, என்ன பேன் மெடிக்கல் காலேஜை நடத்துகிற, அவனுக்கு நஷ்டம் ஆயிடுச்சு, அவன் கோவத்தில் கத்தினுக்கிறான், உனக்கு என்ன பிரச்சனை கேட்பாங்களா மாட்டாங்க? நான் தோழர் இந்த மாதிரி பண்ணுறீங்க கேட்பாங்களா மாட்டாங்களா? அதனால் டெல்லினா அது ஒரு உலகத்தில் இல்லை. கட்டி இந்த பார்லிமெண்ட்டை 5-6 நாளாக முடக்கிட்டு சம்சா சாப்பிட்டுன்னு கட்லட் ஏங்க அதான் முடிஞ்சிச்சு இல்லைங்க, நீட் போராட்டம்லாம் முடிஞ்சிச்சு இல்லை? இப்போமாவது பார்லிமெண்ட்டில் போய் கலந்துக்கிட்டு விவாதம் பண்ணலாம்ல. ஏன்பா பார்த்துக்கோ, உனக்கு எச்சரிக்கை. அவ்வளோ ஆணவ திமிராக நடந்த மாணவர்கள் வந்து இன்றைக்கி நேற்று மினிஸ்டராக இருந்தவர் இன்றைக்கி எம்பியாக உட்காந்துக்கிறாரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒழுங்காக எல்லாத்தையும் நடத்துங்க அப்படின்னு பேசலாம்ல. ஞாபகம் மாப்பிள்ள சம்சா உறுதியாக சொல்கிறேன், கட்லெட்டு எப்போ போட்டுனுக்குறாங்க. என்ன சட்னி? புதினா சட்னி. இதோ வந்துடுறேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு புதினா சட்னி கட்லெட்டு. டேய் என்னங்கடா டேய், இவன் 5 வருஷமாக மேகதாட்டு பிரச்சனையே தெரியாது. ஐயா மேகதாட்டு இப்படி தான் 5 வருஷமாக. இப்போது மேகதாட்டு பிரச்சனை. இவங்களும் போனோம்ல, இவங்க என்னடா எத்தனைடா போட்டுக்கிறான்? 300. பத்தாதடா, ஒரு ஆளுக்கு 2 கட்லெட் வச்சா 150 போய் முடிச்சிடுவாங்களடா. சீக்கிரம் இரு நான் வந்துடுறேன். மேகதாட்டு, சப்ளா, கட்லெட், புதினா சட்னி, அவள் தான் ஓடு போயாச்சு, முடிஞ்சிச்சு. இன்றைக்கும் ஒரு நாளைக்கு 300 கோடி 400 கோடி ஆகுதுல்ல செலவு. எத்தனை கோடி தெரில, அது நான் ஒரு தடவை எடுத்து வச்சுருந்தேன், மறந்துச்சு. கோடிகளில் தான். எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறீங்க. இந்தியாவுடைய எல்லா மக்களும் உங்களை போட்டு எம்பியாக தேர்ந்தெடுத்து அமிச்சா அங்கே விவாதம் பண்ணுறதை விட்டு டெய்லியுமா சளிகளே அவங்களுக்கு சம்சாவும் கட்லட்டும். இல்லை அங்கேயாவது மெனுவாவது மாற்ற சொல்லுங்கள். என்னவா அநியாயம் பண்ணுங்க சார். முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் அவர்கள் மீதான வழக்கை வந்து மறுபடியும் விசாரிக்க சொல்லி மதுரை அமர்வு வந்து ஹைகோர்ட் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. தப்பாக சொல்கிறீங்க. சென்னை ஹைகோர்ட் தப்பாக சொல்கிறீங்க. நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. இது எப்படி நடந்தது? வைத்தியலிங்கம் அதிமுகவில் இருக்கார். திமுக அவர் மேலே அந்த வீட்டு வசதித்துறையில் 28 கோடி ரூபா ஒரு கம்பெனிக்கு மாற்றி அந்த கம்பெனி அது மேலே டிஎம்கே கவர்மெண்ட்டு கேஸ் போட்டு வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கை ஒட்டி இடி வருது. அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது அவர் இங்கே வந்து திமுகவில் ஜாயின் பண்ணுறாரு. ஏற்கனவே இவங்க சொல்லுவாங்கள்ல, குட்கா விஜயபாஸ்கரை அங்கே போட்டு வாஷிங் மிஷினில் நீங்கள் கேட்டீங்கன்னா கனிமொழி இப்படி பேசுகிறாங்கன்னு பாருங்கள். வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சி எடுத்துட்டாங்க. அப்போ வைத்தியலிங்கத்தை எந்த வாஷிங் மிஷினில் போட்டிங்க? ஏன் சொல்கிறேன்னா, வைத்தியலிங்கம் இங்கே வந்தோன்னே ஒரே மாதத்தில் இந்த வழக்கை லஞ்ச ஒழிப்புத்துறை வாபஸ் வாங்கிடுது. நீதிமன்றத்தில் போய் சொல்கிறாங்க, நாங்கள் வாபஸ் வாங்கிட்டோன்னு. நீதிமன்றத்தில் வழக்கு போட்டது அறப்போர் இயக்கம்.
அவங்க என்னங்க அந்த மாதிரி அநியாயம் எங்களுக்கு கூட சொல்லல வாபஸ் வாங்குறாங்கன்னு அவங்க எதிர்த்து இது பண்ணுறாங்க. நீதிமன்றம் வழக்கை எடுத்துக்கிட்டு அந்த விசாரணையில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய வெர்ஷன் கேட்குறாங்க. இதே பழைய கவர்மெண்ட்டாக இருந்திருந்தா அதுதான் இந்த கவர்மெண்ட்டு ஐயா நாங்கள் ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னு, நீ என்ன வேணால் பண்ணிக்க, இடி வராது இனிமேல் அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சின்னு இருப்பாங்க. தெரியல. அதனால் எவ்வளோ நாள் தப்பிக்க முடியுமோ வைத்திலிங்கம் தெரியாது. இங்கே என்ன நீதினா, வாஷிங் மிஷின் எல்லாருக்கிட்டேயும் இருக்குது, அதான் நீதி. அது பாஜக கட்டம் மட்டும் இல்லை, டிஎம் கிட்ட பெரிய வாஷிங் மிஷின் இருக்குது. செந்தில் பாலாஜி பலரும், இப்போ வைத்திலிங்கம், ஓபிஎஸ், இதெல்லாம் இவங்கள்ட்டே இருக்குது. என்ன வாஷிங் மிஷினு? இது ஒரு வாஷிங் மிஷின். விஜயபாஸ்கர் எல்லாம் இப்போ அந்த வாஷிங் மிஷினை மூடி வச்சுக்கிறாங்க, யாரையும் உள்ளே விடக்கூடாது. இப்போ இனிமேல் ஹவுஸ்ஃபுல் அடுத்த ஷோ பார்த்துக்கலாம் போ அப்படின்ட்டாங்க. ஏன்னா அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. கூடிய சீக்கிரம் அது சொல்கிறேன் என்னான்னு. கொஞ்சம் கடுமையாக பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது தாவேக்காக்குள்ள. அமைச்சர் ஜெகதீஸ்வரி பேசின ஆடியோ வந்து ஒன்று வைரலாக போயிட்டு இருக்கு. ஒன்றிய செயலாளர் வந்து மிரட்டும். ஒரு விஷயம் சொல்லிடுறேன், ஜெகதீஸ்வரி பேசின ஆடியோவா இல்லையா நமக்கு தெரியாது. தெரியாமல் நம்ம இந்த விஷயத்த பேச முடியாது. ஒருவேளை ஜெகதீஸ்வரி பேசியிருந்தாங்கன்னா அது ஒரு சிக்கலான விஷயம்தான். வெட்டுவேன் குத்துவேன்னு பேசுறதுலாம் ஒரு அமைச்சருக்கு அழகு இல்லை. அதுவும் இன்னொன்று திராவிட கலாச்சாரம் இவர்கள்ட்டே ஊடுருவி போயிடுச்சு. ஏன்னா இப்படி பேர் போடுறாங்க, ஷாஜகான் வினோத்னு, நான் வரமாட்டேன்னு அவர் புறக்கணிக்கிறாரு. இப்படி பேர் போடுறாங்க, கீர்த்தனா ஜெகதீஸ்வரின்னு. அவங்க கலெக்டரை கூப்பிட்டு மேடையில் கேட்குறாங்க, அப்புறமா கீழே இறங்கி தனியாக கேட்கலாம்ல, அவ்வளோ மீடியா இருக்கும் போதா கேட்கணும். அப்போது இந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் இவர்களுக்குள்ளே ஊறி போய்கிட்டு இருக்குது. இன்னும் வட்டம், பகுதி, ஒன்றியம் பல இடங்களில் இது அப்படியே பரவுது. அமைச்சருடைய தம்பி போய் ஆய்வு பண்ணுறாரு, பர்வேஸுடைய தம்பி, பிரபுவுடைய அப்பா போய் ஆய்வு பண்ணுறாரு. நாளைக்கு இதுனா குடும்ப அரசியலாக மாறும். ஒரு பெண் கவுன்சிலர் உள்ளாட்சி நடந்தால் பெண் கவுன்சிலருடைய வீட்டுக்காரர் அங்கே ஆதிக்கம் பண்ணிகிட்டு இருப்பார். அப்புறம் என்ன உங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? மக்கள் லாஸ்ட்டில் உங்களை எப்படி பார்ப்பாங்க? நீங்கள் என்ன தான் வந்தாலும், இப்போ ஒரு நண்பர் சொன்னார், எங்கள் இது வந்து கேட்டட் கம்யூனிட்டி 130 குடும்பம் விஜய்க்கு ஓட்டு போட்டுச்சு. இன்றைக்கி விஜய் பாஸ்கர்கள் இவர்கள்லாம் சேர்த்த உடனே அந்த 130 குடும்பமும் இன்றைக்கி எதிராக நிற்கிது விருகம்பாக்கம் தொகுதி. அப்போ அவர் சொல்லும் போது நமக்கு பக்குன்னு இருக்குது. ஜனங்களுடைய மனசு எப்போ வேணாலும் அப்படி மாறும் தெரியாது. நீங்கள் வந்து அதுக்கு கரெக்டாக நடந்துக்கணும். தூய சக்தினா தூய சக்தியாக ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணுங்க. தூய சக்தியாகவே இருப்பீங்க நான் சொல்ல வரல, மெயின்டைன் பண்ணுங்க. இதை விட்டுட்டு ஒவ்வொரு விஷயத்துலையும் மாட்டிக்கிட்டு இந்த வழக்கறிஞர் பிபி நியமனத்துலலாம் உடனே ஒரு என்கொயரி கமிட்டி போடணும். போட்டால் தான் இவர் கரெக்ட் இருக்கணும். பழனி கோயில் விவகாரத்தை கரெக்டாக முடிக்கணும். அதில் அமைச்சருக்கு சம்மந்தம் இல்லையா இல்லைன்றதை தெளிவுபடுத்தி யார் குற்றவாளியோ அவங்க இது பண்ணணும். எதுவுமே பண்ணாமல் இப்படி பண்ணியிருந்தா தூய சக்தி சிக்கலாகிடும். அன்புமணி அவர்கள் வந்து நேற்று ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. பள்ளிக்கரணை சதுர்ப்பு நிலம் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, இப்போ எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்றத அழகாக விவரிச்சிருந்தாரு. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாக்க போராடுறதுல அறப்போர் இயக்கம், அன்புமணி, இன்னும் சமூக ஆர்வலர்கள், இன்னும் பல நல்லவர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இருக்கிறாங்க. இதுக்கு எதிரியாக இருக்கிறது அரசியல்வாதிகள். அவனுக்கு காசு கிடைச்சா என்ன வேணாலும் இயற்கையே கொலை பண்ணவும் தயங்க மாட்டான். 15,000 ஏக்கர்லேருந்து 2,500 ஏக்கர் வரையும் கொடுமைங்க. கொடுமைனா கொடுமை, நீங்கள் நினச்சிலாம் பார்க்க முடியாது. வைத்தறிச்சல். இவ்வளோ நாளாக அழிச்சிங்க, ரைட்டு. இனிமேலாவது நமக்கு ஒரு விழிப்புணர்வு வந்து ஒழுங்காக இருக்கலாம். காலநிலை மாற்றதெல்லாம் வரது காரணம் என்ன? சில விஷயங்கள் வந்து நீங்கள் அவர் சொல்கிறார்ல, பல லட்சம் கோடி ரூபா கொடுத்தாலும் அந்த செட்டப் கொண்டு வர முடியாதுங்க. ஆமாம், இயற்கையாக வந்த செட்டப் அது. நீங்கள் அந்த சதுப்பு நிலம், அது கடலில் கலக்கிறது, அந்த முகத்துவாரம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஆறு போய் கடலில் கலக்குது இல்லை, அதோடைய அடிப்படை என்ன? கடல் நீர் உள்ளே வரக்கூடாது. ஆமாம், அதுக்கு தான் நம்ம ஏன் அணை கட்டி தடுத்து ஒரு சொட்டு தண்ணி கூட கடலில் போகலான்னு நம்ம பண்ணாமல் இருக்கிறோம். ஏன்னா அதெல்லாம் இயற்கை, இந்த ரொட்டேஷன் ஆகும். பண்ணாதான் நம்முடைய நிலத்தடி நீர் பாதுகாக்கப்படும். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், எறா பண்ண வைக்கிறான். எதுக்கு? வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கு. ஆனால் இங்கே என்ன ஆகுது, அந்த நான் இங்கே தானே வைக்கிறேன், என் நிலத்தில் தானே வைக்கிறேன், உனக்கு என்னன்னு கேட்குறான். இவன் நிலத்தில் வச்சா பக்கத்தில் இருக்க எல்லா நிலமும் உப்பு நிலமாக மாறிடும். உப்பு நிலமாக மாறின எதுவுமே பல ஆண்டுகளுக்கு விளங்க இங்கே எதுவுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு 90களில் இது நடந்துக்கிட்டு இருக்குது. பன்னாட்டு கம்பெனிகள் அது இதுன்னு நம்ம நாட்டை சுடுகாடாகிற வேலையெல்லாம் பண்ணுறாங்க. இதுக்காக போராடுறது ஒரு டீம் போராடிட்டு இருக்கு. ஆனால் இவங்க கோர்ட்டு அது இதுன்னு ஒவ்வொரு விஷயத்துலையும் அப்போ எவனுக்கெல்லாம் காசு கிடைக்குதோ நம்முடைய சொந்த தாயின்னு கூட பார்க்காம இந்த நாட்டை வந்து நாசமாக்குற வேலை பண்ணுறாங்க.
ஒன்றும் இல்லாத நீட்டுக்கு இவ்வளோ பேர் போய் நின்னீங்களே, தோழர்னு சதுப்பு நிலத்துக்கு போய் நில்லுங்கயா. உங்கள் பக்கம் நாங்கள் இருக்கிறோம். எவ்வளோ முக்கியம் அது. ஒரு அன்புமணி ராமதாஸுக்கு தெரியுதில்ல அந்த வளர்ப்பு அந்த மாதிரி. ஏன் கம்யூனிஸ்டுகளுக்கு தெரிய மாட்டேங்குது? ஏன் டிஒஎஃப்ஐ எஸ்எஃப்ஐ அதுக்காக போராட மாட்டேங்கிறாங்க? ஏன் ஏஐஒஎஃப் ஏஎஸ்எஃப் அதுக்காக நிற்க மாட்டேங்கிறாங்க? ஏன் இளைஞர்களை அங்கே கொண்டு போக முடியல? கரப்பாம்பூச்சிகளுக்கு வேறு நோக்கம் இருக்கும். உங்களுக்கு ராம்சார் நிலம் வந்து கொடுத்த பொழுது நீங்கள் அவர்கள் கூட தானே இருந்தீங்க. யாராவது ஒருத்தர் இதுக்கு அப்ஜெக்ஷன் பண்ணீங்களா? கம்யூனிஸ்டுகள் உங்களுக்கு தெரியாதா? இது நடந்தா என்ன நடக்கும்னு தெரியாதா? அப்ஜெக்ஷன் பண்ணீங்களா? டிரான்ஸ்ஃபார்மர் இது நடந்தப்போ நீங்கள் அவங்க கூட தானே இருந்தீங்க. உங்களுக்கு தெரியாதா? உங்களை விட அந்த நிர்வாகத்துக்கு தெரியும். சிஐடி அங்கே இருக்கிற சங்கத்துக்கு தெரியும். நிலக்கரி வாங்கும்போது தெரியாதா என்ன பிரச்சனைன்னு? எதுக்கு வாய்மூடி மௌனமாக இருந்தீங்க? இன்றைக்கி சும்மா இந்த டிஒஎஃப்ஐ எஸ்எஃப்ஐ லைட்டில் போராடினா போலீஸ் வந்து ரோட்டில் போராடினா பின்ன அரெஸ்ட் பண்ண தான் செய்வான். அரெஸ்ட் பண்ணி ஈவினிங் விட்றான். அதுக்கு பொங்குறீங்க. இவ்வளோ பொங்குறீங்க. இவ்வளோ நடந்துருக்குது. ராம்சாருக்கு அனுமதி கொடுத்தப்போ பொங்கியிருக்க வேணாவா? ஏன் வாயை மூடிட்டு இருந்தீங்க? மணல் கொள்ளையிலேருந்து கனிமவள கொள்ளையிலேருந்து நடந்தது. அங்கே லோக்கல் கம்யூனிஸ்ட் போராடுறான். நீங்கள் என்ன பண்ணீங்க மாநில லெவலில்? பல்லு பிடுங்குறாங்கல்ல பல்வீர் சிங்கு. அப்போ லோக்கல் கம்யூனிஸ்ட்டுகள் போராடுறாங்க. அங்கே இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வச்சு போராடுது. மாநிலத்திலேருந்து கண்டுக்கவே இல்லை. என்ன நீங்கள் கட்சி நடத்துகிறீங்க? அவங்களுக்கு அதுதான் வேலை. உங்களுக்கு திருத்துறது உங்கள் வேலை இல்லை. இன்றைக்கி உட்காந்து திருத்துறான்னு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களே. முட்டை அரசன் அவ்வளோ முட்டு கொடுக்குறாரு. அதனால தான் முட்டை அரசன்றேன். இன்னை வரைக்கும் எல்லாமே தவறு. இயற்கையை நம்ம மீறணும்னா இயற்கை நம்மளை வச்சு செஞ்சு விட்றோம். 2015 மறந்துடவே கூடாது. இப்போ வர்ற மழையும் காலநிலை மாற்றத்தோடு வரப்போகுது. அடிச்சு நகர்த்த போதான்னு தெரியாது. மீண்டும் சென்னை 2015 சந்திக்க போதா தெரியாது. சென்னை மக்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பு வந்தாலும் வரலாம். 3-4 நாட்கள், ஒரு வாரம் கூட முடங்கலாம். இல்லை எல்நினோலாம் வேறு மாதிரி மாறி மழையே இல்லாமல் போகலாம். இது எல்லாத்துக்கும் மனுஷன்தான் காரணம். இவ்வளோ நடந்த பிறகு அவன் கோர்ட்டுக்கு போகிறான். அவன் பிரிகேடு நிறுவனம் தைரியமாக. இப்போ ஏதோ கோர்ட்டு ஒன்றும் இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் இருக்கிறதுனால தப்பிக்கிறோம். இல்லாட்டி நம்ம நிலத்தெல்லாம் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அழிச்சிருவாங்க அந்த இயற்கையை. செட்டப் அந்த இயற்கை தகவமைச்சு வச்சிருக்கிற நமக்கான பாதுகாப்பு செட்டப் இருக்குல்ல. இப்போ மாங்குரோவ் ஃபாரஸ்ட் எதுக்கு இருக்குது? சுனாமி கினாமி ஏதாவது பண்ணால் தடுத்துரும். இந்த மாதிரி பல செட்டப்புகள் இயற்கை நமக்கு கொடுத்துருக்கு. அழிக்கிறது அதெல்லாம். அவரே ஒரு நிதிநிலை அறிக்கையை ஒன்று வெளியிட்டு இருந்தாரு. பல்வேறு விஷயங்கள் அதை சொல்லியிருந்தாரு. கம்பேர் பண்ணி சொல்லியிருந்தார். டிஎம்கே கவர்மெண்ட் வெர்சஸ் இவங்க கவர்மெண்ட் அப்படின்னு. நம்ம அதை நாளைக்கு கொஞ்சம் விரிவாக பேசுவோம். ஏன்னா அதை கொஞ்சம் படிக்க வேண்டியிருக்குது. பல விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்குது. பார்ப்போம். இப்போ சார் ரொம்ப அழகாக உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணீங்க. மீண்டும் ஒரு நேர்காணல சந்திப்போம். நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மேலும் இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மைக்கேம் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மைக்கேம் என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கும் தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுத்துருவாங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.